ஸோ எமது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். எமது ஆரம்ப வகுப்பை நாம் இன்று ஆரம்பிப்போம். தை மாதம் நாம் ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ தினசரி தியானத்தால் பல நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். நேர்மறையான வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். மன சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை, ஒரு மன அமைதி, ஒழுக்கம், ஆரோக்கியம் வளமடைந்திருக்கும். முக்கியமாக மனதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அந்த தெளிவு எமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதி, மன ஆறுதல், வாழ்வில் சரியான ஒரு நோக்கம் என்பவற்றை தெளிவடைய செய்திருக்கும் என்று நம்புகின்றோம். நீங்கள் உங்களுடைய தியான மாற்றங்களை எமக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எவ்வாறு இந்த சாயோகா தியானம் உங்களுக்கு பயன் அடைந்திருக்கிறது என்பது பற்றி நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ ஸ்ரீமாதாஜி எப்பவும் சொல்கின்றார், நாம் முற்றிலும் சிரமமின்றி இருந்தால் தியானம் சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் நாம் இந்த எமது சுபாவம், அதாவது எமது சுபாவம் நாம் தர்மத்தின் வழியில் நடப்பதுவே எமது இயற்கையான சுபாவம் ஆகும். அது எமக்குள்ளேயே இருக்கின்றது. நாம் வழி தவறி போகும்போதே பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். எனவே நல்லவர்களாக, ஒரு அமைதியானவர்களாக இருப்பதே எமது இயற்கையான தன்மையாகும். எமது மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு. சுவாதிஸ்தானத்தை பற்றி பார்த்தோம். தூய விருப்பம், தூய ஞானம், தூய அறிவு தருகின்றது, படைப்பாற்றலை தருகின்றது. அதாவது எமக்கு வேண்டாதவற்றை நாம் எம்மிடமிருந்து இவை எமக்கு வேண்டாம் 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 என்று நாம் அனைத்தையும் நாம் எம்மிடமிருந்து விலத்தி விடும் போது மிஞ்சுவது ஒரு தூய்மையான ஒரு ஆத்மா. பின்பு நாபி சக்கரத்தை பார்த்தோம். அமைதி, திருப்தி. இந்த அமைதி திருப்தியால் நமது மனதின் எண்ணங்கள், செயல்கள் உயர்வடைகின்றது. உலக வாழ்வில் அமைதியும் திருப்தியும் ஏற்படுகின்றது. எனவே எமது எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் மேல்நிலைக்கு செல்கின்றது. பவசாகரம், எம்மை ஆளும் திறமை எமக்கு வந்து சேருகின்றது. மற்றவர்கள் எம்மை திருத்த தேவையில்லை. நாமே எம்மை நன்கு அறிவோம். அறிந்து எம்மை சரி செய்து சரியான வழியில் கொண்டு செல்லும் அந்த ஆளும் திறமை, எம்மை நாமே ஆளும் திறமை எமக்கு வந்து சேர்கின்றது. ஒரு தூய்மையான, உண்மையான, நேர்மையான ஒரு நல்ல குரு கிடைப்பது ஒருவரின் அதிர்ஷ்டம். அதன் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். எமது சாயோகா தியானத்தில் எவ்வாறு ஸ்ரீமாதாஜி எம்மை வழிகாட்டுகின்றார். எந்தவித கட்டணங்களும் பணமும் அறவிடாது, தன்னலமில்லாது இந்த சேவையை செய்கின்றார். ஒரு உண்மையான குருவின் பண்புகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. குருவின் பண்பு மட்டுமல்ல, எம்மையும்
அந்த குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். இதய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இதய சக்கரத்தில் பிரார்த்தனைகள் மிக முக்கியமானது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் மந்திரங்கள் ஆகின்றது. மந்திர சக்தி வாய்ந்தவை. அது இதயபூர்வமாக ஆத்மாவில் இருந்து வெளிப்படும் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலனளிக்க வல்லவை. நமது விசுதி சக்கரத்தை பார்த்தோம். விசுதி சக்கரத்தில் சாட்சி பாவ நிலை. நான் ஒரு தூய ஆத்மா மட்டுமல்ல, பரமாத்மாவின் ஒரு அங்கம் ஆவேன். இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனவே அந்த முழுமையோடு நாம் ஒத்து இயங்க வேண்டும். அதற்கேற்றபடி இயங்க வேண்டும். நாம் ஒன்றும் செய்வதில்லை. அந்த முழுமையே எம்மை கவனித்துக் கொள்கின்றது. நாம் செய்வது மனதில் எதிர்வினை புரியாது. எமது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் சென்று அமைதியாக அந்த தெய்வீகத்தின் வேலைகளை கவனித்துக் கொள்வதே எமது வேலையாகும். இதுவே அந்த பற்றில்லாத சாட்சி பாவ நிலை, அமைதி நிலை. இதுவே எமது விசுதி சக்கரமாகும். அந்த நிலைக்கு போகும்போது தானாக நாம் தெய்வீகம் எம்மிடமிருந்து எமது எண்ணங்கள் செயல்களில் வெளிப்படுகின்றது. எமது பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்தில் இருந்தும் அந்த தூய தெய்வீக தன்மைகள், ஆத்மாவின் குணங்கள் எம்மிடமிருந்து தானாக வெளிப்படுகின்றது. எமது ஆளுமையில் முழுமையான மாற்றம் ஏற்படுகின்றது. ஹம்ச சக்கரத்தை பற்றி பார்த்தோம். பகுத்தறிவு மிகவும் முக்கியம். புத்தக படிப்பு அறிவு. அந்த அறிவு அனுபவம் மூலமாக உணரப்படும் போது எமக்குள் ஞானம் வளர்கின்றது. அந்த ஞானம் வளர வளர எமக்கு பொது அறிவு, பொது ஞானம் வளர்கின்றது. ஆகிய சக்கரம் ஹம்ஷம். இது ஒரு குறுகிய பாதை. நான் ஒரு தூய ஆத்மா. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. மற்றவர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கின்றது. நாம் ஒத்து இயங்க வேண்டும். எனவே அந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. அன்பு, கருணை, ஆத்மாவின் அன்பு, கருணை வெளிப்படுகின்றது. நமது அகங்காரம், மமகாரம் அமைதி அடைகின்றது. நாம் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். இந்த ஆத்ம நிலையில் எமக்குள்ளு இருக்கும் நற்பண்புகளுக்கு நாம் தலைவணங்குகின்றோம், சரணாகதி அடைகின்றோம். எமது ஞானத்துக்கு சரணாகதி அடைகின்றோம். எமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நாம் பரமாத்மாவையும் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே பரமாத்மாவுக்கும் நாம் தலை வணங்க ஆரம்பிக்கின்றோம், சரணாகதி அடைய ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் நாம் பரமாத்மாவின் ஒரு அங்கம்.
எமது உடல் முழுவதும் மூளையின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குவது போல் மூளையின் கட்டுப்பாட்டுக்கு மீறி தொழிற்பட ஆரம்பித்தால் அது நமக்கு ஒரு முடிவாகும். நோயாகும். ஆனால் மூளையின் கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தும் இயங்கினால் அங்கு ஒரு ஒருங்கிணைப்பு, அமைதி நிலவும். அதே போல்தான் நாமும் பரமாத்மாவிடம் சரணடைகின்றோம். பரமாத்மாவின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் ஒருங்கிணைந்து இயங்க ஆரம்பிக்கும் போது அங்கு ஒரு ஒருங்கிணைப்பு, அமைதி ஏற்படுகின்றது. இது அனைவருக்கும் முன்னேற்றம் ஆகின்றது. இந்த உண்மையே ஆக்ய சக்கரத்தை வளம்படுத்த வல்லது. அது இந்த தெய்வ வாழ்த்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்தோம். தெய்வீகமே உயர்வானது. அது மிகப்பெரிய மந்திரமாகும். அல்லாஹு அக்பர். God is great. தெய்வீகமே உயர்வானது. இந்த தெய்வீகம் நமக்குள்ளும் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கின்றது. அந்த உயர்வை நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் நமக்குள் இருக்கும் குண்டலினி அன்னையை பற்றிய சிறிது விரிவாக பார்ப்போம். எல்லா சக்கரங்களையும் பார்த்தோம். சஹஸ்ரார சக்கரத்தை நாம் பார்க்க முன்பு குண்டலினி தாய் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் உள்ள முக்கோண வடிவமான புனித எலும்பில் உறைந்திருக்கின்றார். குண்டலினி ஒவ்வொருவருடைய சொந்த தாயாகும். காலம் காலமாக எம்மோடு இருந்து வருகின்றார். நாம் எப்பொழுது ஆத்ம விழிப்புணர்வு விரும்பி கேட்கின்றோமோ அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். எமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தருவதற்காக காலங்காலமாக எமக்குள் இருக்கின்றார். இந்த ஆத்ம விழிப்புணர்வு என்பது எமது அறியாமை விலகி நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மையை எமக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாவை நாம் உணர வைக்கின்றார். அதன் மூலமாக பரமாத்மாவை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆத்மா எமக்குள் இருக்கும் ஆத்மாவை அறிவதன் மூலம் பரமாத்மாவை அறிகின்றோம். பரமாத்மாவின் பிரதிபலிப்பே ஆத்மா ஆகும். இதுவே தாய் எமக்கு செய்யும் வேலை. இது ஒரு தாய். எமது சொந்த தாயை நாம் எமது உலகத்தாயை, எமக்கு உலகிற்கு பிறப்பு தந்த எமது தாயை நாம் அறிந்து கொண்டால் குண்டலினி தாயையும் நாம் அறியலாம் இலகுவாக. எமது சொந்த தாய் எமக்கு இந்த உலகுக்கு பிறப்பு தந்தார். தாய் காட்டியே நாம் தந்தையை தெரிந்து கொள்கின்றோம். அதுபோலவே குண்டலினி தாய் எமக்கு பரமாத்மாவை காட்டுபவர். ஆத்மா மூலமாக பரமாத்மாவின் பிரதிபலிப்பு, அந்த பிரதிபலிப்பை எமக்கு காட்டி ஆத்மாவை புரிய வைக்கின்றார். அந்த பிரதிபலிப்பு ஆத்மாவை நாம் உணர வைத்து பரமாத்மாவை எமக்கு தெளிவுபடுத்துகின்றார்.
ஸோ இதுவே குண்டலினி தாய். எனவே எமது சொந்த தாயை நாம் நன்றாக புரிந்து கொண்டுமானால் குண்டலினி தாயையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் செய்வது, குண்டலினி ஒரு தாய், எனவே அவருடைய சக்தியானது முழுமையான தூய்மை, ஐஸ்வர்யம், சௌபாக்கியம், மங்களம், புனிதம், கற்பு, சுயமரியாதை, தூய அன்பு, பற்றின்மை, அக்கறை, அறிவொளியான கவனம் என்பனவாக எமக்குள் இருந்து எமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று விரும்புவது போல் குண்டலினி சக்தியும் எந்த வழி சாத்தியமானாலும் தாய் தன் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சிப்பார். அது எமது உலக தாயில் நாம் காண்பது. எப்படியாவது தனது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அதே போலவே எமது குண்டலினி தாயும் அதற்கு ஒரு சக்தி மட்டுமே இருக்கு. இந்த குண்டலினி சக்தி ஒரே ஒரு சக்தி தான், தன் சொந்த குழந்தைகளுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுப்பது என்பது மட்டும்தான். ஸோ குண்டலினி சக்தியை பற்றி பலவாறாக கதைக்கின்றார்கள். ஆனால் அதன் உண்மையான சக்தி ஒரு தாயின் அன்பு சக்தி. அதை பிழையான வழியில் சீண்ட வழிக்கிடும் போதுதான் அங்கு பிரச்சனை ஆகின்றது. ஒரு தாயை மதிக்கப்பட வேண்டும். தாயினுடைய அந்த தன்னலமில்லாத அன்பை சீண்ட வழிக்கிட்டால் தாய் கோபம் கொள்வார். எமது உலக தாயும் அப்படித்தான். அதே போல்தான் குண்டலினி தாயையும் தவறான வழியில் பயன்படுத்த முயற்சித்தால் அவர் கோபம் கொள்வார். ஆனால் அவர் உண்மையான ஒரு அன்பு சக்தி. அதை சரியான ஒரு குருவின் மூலம் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் அவர் எமக்குள் ஒரு தாயாக இருந்து எம்மை வழி நடத்துகின்றார். எமது ஆத்மாவை புரிய வைத்து எமக்கு பரமாத்மாவை, உலக தந்தையை, அதாவது நித்திய தந்தையை எமக்கு காட்டுகின்றார். ஸோ இந்த குண்டலினி தாய் சக்தியை இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாக, சாட்சியாக, சக்தியாக இருக்கும் இந்த இறைவனின் சக்தியாகும். இந்த சைத்தன்யம், இந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையே நடத்தி வைக்கின்றது, மூலமாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, சக்தியாக இருக்கின்றது. இவற்றை பலவிதமாக தரிசித்து கண்டறிந்த மகான்கள் இருக்கின்றார்கள். பல மகான்கள், ரிஷிகள், சாதுக்கள், புனிதர்கள், முனிவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சக்தியை பலவாறாக விவரித்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய படைப்பாற்றல் மூலமாக, கவிதைகளாக, பாடல்களாக. அதில் ஒன்றுதான் தேவி மகாத்மியத்தில் இருக்கும் தேவி சுகதம். ஸோ இந்த தேவி சுகதத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த சக்தி அனைத்து உயிர்களிலும், தாவரங்களிலும், மரம், செடி கொடிகள், பறப்பன, ஊர்வன, மிதப்பன மற்றும் மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் இந்த சக்தி உயிர் சக்தியாக, ஜீவ சக்தியாக விளங்குகின்றது. இந்த தெய்வீக சக்தி தாய் அன்பு சக்தியாக விளங்குவதால் அந்த சக்தியை தேவி அல்லது அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். உண்மையில் இந்த சக்திக்கு உருவம் இல்லை, ஆண் பாலோ பெண் பால் என்று இல்லை. ஆனால் அதனுடைய தன்மையை வைத்து ஒரு தாயாக அவர் எமது
எமக்கு இலகுவாக விளங்குவதற்காக அவரை தாயாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவருடைய சக்தி ஒரு தாய் அன்பு சக்திக்கு இணையான ஒரு தாய் போல் நம்மை கவனிக்கின்றார். ஸோ இதுவே அந்த தேவி சுகதம். இந்த தேவி சுகதத்தில் இந்த குண்டலினி சக்தி பலவாறாக எமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். நமக்குள் புத்தி வடிவில் இருக்கின்றார், நித்திரையாக பசி வடிவில் தாகமாக இருந்து நம்மை காக்கின்றார். பொறுமை, எமக்குள் இருக்கும் பொறுமை இந்த சக்தி ஆகும். ஸோ எமக்குள் இருக்கும் அனைத்து நற்குணங்களும் இந்த சக்தியால் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு சக்தியாகும். எமக்குள் ஞாபக சக்தியாக இருக்கின்றார். எமக்குள் ஒரு தாய்மையாக இருக்கின்றார். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தாய்மை இருக்கின்றது, தாய் அன்பு இருக்கின்றது, மன நிறைவாக இருக்கின்றார். எமக்குள் கருணையாக இருக்கின்றார், எமக்குள் பகுத்தறிவாக இருக்கின்றார். அதே நேரம் எமக்குள் பிராந்தி மனக்குழப்பமாக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் பிள்ளைகளுக்கு தாய் அன்பு காட்டுவார். ஆனால் பிள்ளை தவறான வழியில் சென்றால் பொறுத்து கொள்ள மாட்டார். எப்படியாவது அந்த குழந்தையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். அதுபோல்தான் குண்டலினி தாயும் நாம் தவறான வழியில் சென்றால் நமக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். மனக்குழப்பம் ஏற்படுத்தி எம்மை சரியான வழிக்கு கொண்டு வருவார். எனவே எமது மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டால் எமக்கு தெரிய வேண்டும், நாம் எங்கேயோ சரியாக இல்லை, சரியான அறிவு ஞானம் தெளிவு இல்லை எமக்கு என்று நாம் அதை தேட வேண்டும். தேடும் போது அவர் எமக்கு அதை தருகின்றார். ஸோ இப்பொழுது நாம் ஒரு வீடியோ ஒன்றை பார்ப்போம். குண்டலினி தாய் சக்தியை பற்றிய ஒரு வீடியோ பார்த்த பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளிக்கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினி தான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது. It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference.
So, this is working out spontaneously. The rising of the Kundalini. She is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter. She says this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out. Dear sister. குண்டலனியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சந்தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலனி விழிப்புணர்வு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is the blessing of your own city. The time has come for all of you to become divine. Enjoy yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களை பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी माँ, करो सबके कृपा। जागो कुंडलिनी माँ। கவனத்தை தலை உச்சியில் வைத்து சிறிது நேரம் நாம் குண்டலினி அன்னையின் வருகையை எமது சஹஸ்ராரத்தில் உணர முடிகின்றதா என்பதை பார்ப்போம். குண்டலினி அன்னை சுழும்னை நாடி வழியாக வந்து எமது ஆக்யா சக்கரத்தில் அந்த குறுகிய பாதையை கடக்க வேண்டும். இந்த பாதையை கடப்பதற்கு எமது ஆக்யா சக்கரம் தளர்வடைய வேண்டும். ஆகிய சக்கரத்தை தளர்வடைய செய்யும் இரு மந்திரங்கள் ஹம் ஷம். நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. ஷம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். நான் தனித்தவன் அல்ல.
இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த பரபிரம்மே செய்கின்றது. இந்த குண்டலினி தாய் எமக்குள் இருந்து இந்த ஆதிசக்தியின் ஒரு துளி. ஆதிசக்தி எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைவனின் சக்தியாகும். சர்வ வல்லமை பொருந்திய இறைவனுடைய சக்தியே இந்த ஆதியிலிருந்து இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்ட சராசரங்கள் முழுவதிலும் காணப்படுகின்றது. இந்த ஆதிசக்தி, இந்த சக்தியின் ஒரு துளியே எமது குண்டலினி சக்தியாகும், பிரதிபலிப்பு. அந்த குண்டலினி சக்தி எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்துகின்றார். ஒரு தாய் போல் எம்மை தன்னலமில்லாத அன்போடு எம்மை கவனித்துக் கொள்கின்றார். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அந்நியே அனைத்தையும் எமக்குள் செய்கின்றார். ஸோ இப்பொழுது இந்த ஸ்ரீ மாதாஜி இந்த தேவி சுக்தத்தில் குண்டலினி அன்னையை பற்றி விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நமக்கு முன்பே இந்த மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவற்றை கண்டறிந்து அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த அனுபவங்களை செய்யுள்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள், அதில் விளக்கி இருக்கின்றார்கள். குண்டலினி அன்னை எவ்வாறெல்லாம் எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்துகின்றார், எம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எம்மை கவனித்துக் கொள்கின்றார் என்பதை ஸ்ரீ மாதாஜியின் இந்த உரை மூலம் நாம் கேட்போம். Today is the 6th day of Navratri.
There have been many incarnations of the goddess for different purposes. But when the great saints introspect themselves, who were worshipping the mother, they found out that what she has done for us. The other day I told you the dharma is the innate valency of human beings. And there are 10. This is already established within us, but we deviate from dharma and all the problems come in. Because to leave the dharma is not a human quality. But Goddess herself has done so many things for us already within us, though we are not aware of it. Said that, Ya Devi Sarva Bhuteshu. All those whom you have created means mostly the human being. What do you do? As what do you exist inside the human beings? Now just introspect if you have these qualities within you or not. Because they are given to you by the goddess, by the Shakti within you. Like Ya Devi Sarvabhuteshu Shanti Rupena Samsthita. It's very important that you exist within human beings as peace. Do you find thus human beings who are peaceful within and without? Very difficult. But she has given you that. She has given you that peace which you have to achieve. Now it comes because you have fallen off your human dharmas. So this peace that she has given you, you have to achieve through your ascent, through the Kundalini awakening. You are excited, all right? Or you want to take revenge, you want to hurt others, you want to trouble others. You enjoy sometimes. Even as Sahaja-yogis, people enjoy hurting others, troubling others. So, the second one she says is, Ya Devi Sarvabhuteshu Priti Rupena Samsthita. Priti is the quality of loving. That a human being has been given the quality of loving. But it's not there. Because first nonsensical thing human beings are is jealousy. Now, supposing I give some present to somebody and some present to another one. Even in Sahaja Yoga, they feel jealous. Very surprising. How can you? When the goddess has given you the quality to love. Very, very common nonsense about it is that human beings are very jealous. But as Sahaja Yogis, you should not. Because that quality that the goddess has given you is of loving. That quality should be shown. On the contrary, you are very jealous. That means you are not a Sahaja Yogi, blessed by Sri Mataji. No. If you are blessed, then you will have no jealousy whatsoever. And this jealousy sometimes goes to this extent, like, now we are, say, from Kabela. So you are from Alvera. Finished. These
so close to each other, just like the two nostrils together. But there will be jealousy. There will be jealousy about why not mother come to my country if you can go to that country. So this comes also from the ignorance that this is mine, this is mine, this is yours. This jealousy starts in such a funny manner that we do not realize also that she has given us the power to love. Tremendous power to love. Inauspicious power or cannot be, but auspicious, dharmic power to love somebody means without any lust and greed, without any jealousy. But the human mind has developed itself so cunning that it is proud that it can be jealous of someone. Out of this jealousy only greed comes in, as I told you. It's a fact. Because you feel jealous, so you want to buy the same thing, then you must compete with others. If somebody has got a job better than yours, then you must compete. These things are all destructive. And the powers of Goddess are constructive. She gives you all the powers that are absolutely constructive. Then she says, Ya Devi Sarvabhuteshu, the saints have said it. Kshama Rupena Samsita. Kshama is what you call is the forgiveness. Forgiveness from the heart. All right, somebody has been cruel to you, has been nasty to you, has exploited you, have troubled you, but you have the power, greater power to forgive. Do we use that power to forgive? Then for relaxing also, what does she do? That she gives you the sleep. Ya Devi Sarvabhuteshu Nidra Rupena Samsthita. When you are tired and you can't sleep, she makes you sleep. She relaxes you. So the power of relaxation she does. Because she acts through parasympathetic nervous system. The sympathetic nervous system can excite you, can depress you. But the parasympathetic relaxes you, relaxes your heart, relaxes your body, and completely you feel relaxed and sleeping in the lap of your mother. But there are many people who cannot sleep because they are thinking about something they have to achieve. If you cannot sleep, then something wrong with you. And when you cannot sleep, I also cannot sleep. Whatever collectively happening also works on me. Anything wrong you do, that works on me. Especially collectively. So you cannot sleep because you are thinking of things which are of no value. Now to overcome that, in Sahaja Yoga, we know we have to go into thoughtless awareness. The most interesting thing that the mother has put in you is Ya Devi Sarvabhuteshu Bhranti Rupena Samsthita. She puts you into delusion. Because sometimes the children cannot understand unless until they face the delusion. They have to face the delusion. She allows you to go wrong to a point where you discovered you are lost. Very important it is.
that she plays, this is the Mahamaya part of this. And this is discussed in every religion, that we get lost with this delusion. Now what are the delusions we have? We have the delusions of ego. Ego for men as if they are very powerful, that they can do what they like, and no, they are not going to be punished for it. For women, they to behave in the same manner. They don't understand that this is a delusion the mother has given into us for us to find out that we are in the wrong. Because if you tell somebody this is wrong, you don't do it. Still, they are not matured enough, so they'll go on doing wrong things. So the mother says, all right, go on. Very nice. Very good. Very good thing. You jump in the sea, jump. Then when you realize that you have been in a delusion, then only you can return back. Otherwise, without any problem, you cannot return. So many of you are so obstinate, so self-conscious. Whatever one may tell you, you will not listen. Whatever way you may try to convince, on a mental level, you won't. So the Bhranti, the delusion, is beyond the mind. It is beyond the mind. It works out sometimes very well for difficult people. Now when you are in a position of a mother, you don't want your child to be ruined, naturally. She feels responsible. And she thinks that now they have got connection with the divine. And this connection should not be broken. That they should be all the time blessed and be happy. All this is within us. Within us, built in. From our very childhood. But we forget. Slowly, slowly we start losing it. Maybe the conditioning is such, or maybe the ego is such. And maybe that they forget that they are realized souls. I am talking to you, to people who are realized souls. I am not talking to people who are already lost or who may be on their way to Sahaja Yoga. But the way you are brought up, the way you have been told, very sweetly, with love, with affection, with kindness. And if you don't understand that, then you go into Bhranti. For example, it is also said that Ya Devi Sarvabhuteshu Lajja Rupena Samsthita. Lajja, I don't know how to describe, it's not shyness. It is a kind of shame about your body. Now they have beauty contests. India also they had beauty contest. Lajja Rupena Samsthita means you have to have shame of your body. That's especially for women. As a child, you will see, women are very shy. See, little girls are very shy. That shyness gradually disappears. But in the beginning, they are even shy of me. They come before me, they'll put down their head. They'll not even say namaste. Very sweet. And they don't like people wearing funny dresses. I remember my granddaughter once, she saw one magazine in which
there was a lady in a swimming dress. She said, "What are you doing? Better wear your dress, otherwise my grandma will come and hit you hard." To that lady was saying, and then she opened and saw a man's dress with just a small little knicker. I don't know why they do it. And they said, "This one seems to be absolutely shameless fellow. He is going to have a bad time now." And she closed it. And then she told the maid servant, burn this. I don't want to see." Such a little girl, she knew that it was wrong. But the way nowadays we are going about with the show of our body, and sometimes I feel that all these designers will die or will get bankrupt because people wear such little clothes these days. There is no space for any artist to show his work or to show his art, how he can dress you. In Japan, I asked them, how, this is long time back, now Japanese are Americans, but at that time, I said, how is it you wear these dresses, these kimonos, done so well, very expensive, and it takes time to wear that. So they said that, you see, if God has made a beautiful body, then it is His art. And we have to make our art decorate it. So what we do is to make our art to decorate it. I really liked it because in India said, if there's a lady, she has to wear a sari which is being made very artfully, very beautifully, just to decorate her body, just to respect the body. It is all, see, occasions, places which are to be celebrated. Like in India, when women go to the temple or to worship the idols or anything, then they will wear all that is necessary to face the goddess after all. Imagine people coming for this program here wearing, I don't know what they call it, but like jute clothes, like hippies. What would happen to me? I would disappear in thin air, I can tell you this. So one has to have respect for the body. That is what she has said first, that lajja rupena samsita. Now you might say that there are people who are taking bath in the river and this and that and give justification. But you are saints. You are realized souls. You don't have to see those people who are not yet realized and who are misbehaving. You must do what a saint should do. There are so many qualities that the goddess has given you. Another is Kshudha Rupena Samsita. She is the one who has given us hunger. We have to eat our food. Nowadays there's a fashion of becoming thin or whatever you may call. And you know so many diseases have developed. Anorexia, this thing, that thing, because women want to eat little. You can change the things that you are eating, but it's not the aim of life to only look after your body. Body is not the only important thing. What is important is your spirit. And she is the one who gives you the Kundalini. She is the one who gives you a method by which you will ascend, but all the time worried about their body. This is something I can't understand, especially the women who are the Shakti. I think today I have made it very clear to you what qualities already are instilled within you. They are there. They are not dharmas, but qualities. They are just within you. Only thing you have turned your
attention to something opposite. Otherwise, all these qualities are already instilled within you. They are already there. And nothing can destroy them, except for you yourself. If you have destroyed them, nobody can help. May God bless you. ஸோ இந்த பாடலை மீண்டும் கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ब्रह्मदेव सरस्वतिये स्वादिष्टानतिन अरसिये धर्मतिन तलैवने धर्मतिन तलैवने महालक्ष्मी महाविष्णु नाभिயில் धर्मतिन तलैवने महालक्ष्मी महाविष्णु नाभिயில் अम्बा जगदम्बा ஜகதம்பா அநாஹத்தில் என்னை காக்கும் தாயே அம்பா ஜகதம்பா அநாஹத்தில் என்னை
ஸ்வரங்களும் நீயே. சஹஸ்ரார சுவாமி நீயே, நிர்மல தாயே, ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவாய் மலர்வாய், மனம் தருவாய், ஒளி சுடராய் உன்னுடன் ஒன்றிடவே தாயே, என்னை காக்கும் தெய்வமும் நீயே, எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே, என்னை காக்கும் தெய்வமும் நீயே, எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே, என்னை காக்கும் தெய்வமும் நீயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இன்றைய வகுப்பில் நாம் குண்டலினி தாய் சக்தியை பற்றி உண்மையை விளக்கங்களை அறிந்து கொண்டோம். இந்த உண்மையான விளக்கங்களை எமக்கு புரிய வைத்த ஸ்ரீ மாதாஜி, எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். எமது இருதய மட்டத்தில் கைகளை வைத்து அவதானிப்போம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா. மீண்டும் இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக் அன்பர்கள் சட் வழியாக நமக்கு தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். Om Machar.